ஹல்லேலூயா. லெட்ஸ் கோ. எங்கே போகணும்? நீங்கள் இல்லை, உங்களில் உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணணும்? கூட்டிகிட்டு வாங்க, அனுப்பி வைங்க. கர்த்தர் நல்லவர். இந்த 6 நாட்கள் ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. தேவன் நாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய சபையில் மாத்திரமல்ல, தேசம் முழுவதிலும் பல இடங்களிலே இன்ற VBS நடந்து கொண்டிருக்கிறது. அநேக பிள்ளைகள் இந்த நாட்களில் சந்திக்கப்பட, ரட்சிக்கப்பட, அவருடைய இருதயங்களை விதைக்கப்படுகிற வசனங்கள் மிகுந்த பலனை கொடுக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாம் மகிமைப்பட்டு என்னோடு கூட 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். The book of 2 Corinthians chapter 12 verses 7 to 9, 7, 8, 9 இந்த 3 வசனங்களையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9. அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 முறை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் நேரடியாக பேசின வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதே வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. My grace is sufficient for you. இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று அங்கே பவுல் சொல்கிறத பார்க்கிறோம். நாம் வாழ்கிற உலகம் பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறது, வெற்றியை மேன்மை பாராட்டுகிறது, தங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, செல்ஃப் சஃபிஷியன்சி, அதை குறித்து எனக்கு போதுமான எல்லாம் இருக்கிறது என்ற அளவுக்கு மேன்மை பாராட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவ ராஜ்யம் வித்தியாசமான விதத்தில் செயல்படுகிறது. The kingdom of God operates in a completely different way. என்னன்னு சொன்னா, நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலன் விளங்குகிறது. ஹல்லேலூயா. God's power is not revealed in our strength but in our weakness. நம்முடைய பலவீனத்திலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரம் விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு சாட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோஸ்ட் பர்சனல் டெஸ்டிமனி ஆஃப் அப்பாஸ்டல் பால், அவருடைய தனிப்பட்ட ஒரு சாட்சியை இங்கே பவுல் அங்கே 1ஆம் வசனத்திலிருந்து சொல்லி நம்ம பார்க்கிறோம். He was sharing about his suffering. அவருடைய பாடுகளை குறித்து அவர் சொல்கிறார், அவருடைய ஜெபத்தை குறித்து அவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவரோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தையை குறித்து அங்கே என்ன பண்றாரு, அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். We see his pain, we see his prayer, and also we see the promise of God in this. அவனுக்கு இந்த வலியை குறித்து அங்கே எழுதுகிறார், அவருடைய ஜெபத்தை குறித்து அங்கே எழுதுகிறார். ஆண்டவர் தந்த ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து என்ன பண்றாரு, அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே என்னுடைய செய்தியை நான் இப்படியாக தலைப்பாக சொல்ல விரும்புகிறேன். God's grace sufficient for every need. இல்லாவிட்டால் ஆங்கிலத்தில் his sufficiency in our deficiency. நமது குறைவிலே அவருடைய தேவனுடைய போதுமான கிருபை. ஹல்லேலூயா. God's sufficiency in our deficiency. நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய வலிகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய பாடுகளிலே அவருடைய போதுமான கிருபை, அதை குறித்து தான் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 7ஆம் வசனத்திலேயும் 8ஆம் வசனத்திலும் 9ஆம் வசனத்திலும் 3 விதமான காரியங்களை பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலே பவுல் அனுபவித்த பாடை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாடு, the pain, இல்லாவிட்டால் the suffering Paul experienced. பவுல் அனுபவித்த அந்த பாடுகளை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையிலே சுமந்து வந்த அந்த முள்ளை குறித்து அவர் எழுதுகிறார். இரண்டாவதாக the supplication or the prayer that Paul made. அங்கே பவுல் செய்த ஜெபத்தை குறித்து 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்திலே 9ஆம் வசனத்திலே மூன்றாவதாக the sufficiency Paul received. பவுல் பெற்றுக்கொண்ட போதுமான கிருபை. இவைகளை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் சில நிமிடங்கள் பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இங்கே பாருங்கள், இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கிருபை உனக்கு போதும். அது நீங்கள் ரெட் லெட்டர் பைபிளில் வச்சுருந்தீங்கன்னா அது ரெட் லெட்டரில் இருக்குது. ஏன்னா இயேசுவே பவுல்கிட்ட வந்து பேசின வார்த்தை அது. ஆண்டவர் பவுல்கிட்ட வந்து பேசுகிற சுவிசேஷங்களில் நிறைய இருக்குது ஆண்டவராக இயேசு பேசுகிற வார்த்தைகள். ஆனால் சுவிசேஷத்துக்கு அப்பாற்பட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் தாண்டி இந்த நிருபங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லெட்டரில் எழுதப்பட்ட முக்கியமான வார்த்தை இல்லாவிட்டால் ஒரே ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம். நேரடியாக ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தையாக சொல்லப்படுகிறது. மற்றெல்லாம் ஆவியானவர் ஊழியர்களை கொண்டு அப்போஸ்தலரை கொண்டு பேசினவர்கள் தான். ஆனால் இயேசு பேசினதாக ரெட் லெட்டரில் எழுதப்பட்ட வார்த்தை நிருபங்களில் இந்த வார்த்தை என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த வசனத்தினுடைய பின்னணி என்னன்னு சொன்னா, இங்கே 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே 14 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை தான் இங்க எழுதுகிறார். இந்த சொல்லப்பட்டவர்களெல்லாம் இது எழுதப்பட்டது கிபி 57ஆம் வருஷத்திலே இந்த 2 கொரிந்தியர் புத்தகத்தை எழுதுகிறார். ஆனால் நடந்த சம்பவம் 14 ஆண்டுகளுக்கு முன்பாக கிபி 43 நடந்த சம்பவத்தை தான் இங்கே அவர் எழுதுகிறார். அப்படி வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார். 3வது வானம் அப்படி என்று சொன்னால் பரதேசு ஆண்டவர் தங்குகிற அந்த இடத்திற்கு ஆண்டவர் பவுலை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நான் 14 வருஷத்துக்கு முன்பே 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டேன். 2ஆம் வசனத்தில் தன்னை குறித்து தான் சொல்றார். ஆனால் 3rd person சொல்றார். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அது ஏன் தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாதமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ எனக்கு தெரியாது. இப்படிப்பட்டவனை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களை அன்றி. பாருங்க என்ன சொல்றார் அப்படின்னா, 14 வருஷத்துக்கு முன்பாக ஐ காட் ஹெவன்லி ரெவலேஷன்ஸ், பரலோக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டேன், பரலோக தரிசனத்தை பெற்றுக்கொண்டேன். இதை குறித்தெல்லாம் எனக்கு மேன்மை பாராட்டனால முடியும், பெருமையாலாம் பேச முடியும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, இதை குறித்து நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு ஒரு முள் எனக்கு என்ன பண்ணிருக்கு கொடுக்கப்பட்டு. எத்தனை பேருக்கு முள்ளு பிடிக்கும்? முள்ளு கேக்கு பிடிக்கும் உங்களுக்கு? அடுத்தன நல்லா கையில் வச்சுக்கோ. முள்ளு பிடிக்குமா உங்களுக்கு? யாராக்காது முள் அப்படின்னாலே நமக்கு அது ஒரு மாதிரி வித்தியாசம் பார்ப்போம். முள் இங்க சொல்ல எனக்கு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட் வாஸ் given to me அப்படின்னா முள்ள எனக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? it has been gifted to me, it has been given to me, எனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இப்போ அந்த 7ஆம் வசனத்தை பாருங்க. இந்த 7ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஒன்று, the reality of the thorn. இந்த முள் என்கிற ஒரு காரியத்தை, பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது நிஜமானதாக இருக்கிறது. யாருக்குமே பாடுகள் இல்லாமல் இந்த உலகத்தில் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள். பாருங்க, இந்த முள் இங்க சொல்றது 14 வருஷமா அந்த முள்ள சுமந்துட்டு இருக்க அந்த மனுஷன் 14 வருஷத்துக்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டுருச்சு. அந்த முள்ளை தன்னுடைய வாழ்க்கையில அது என்ன செஞ்சுதான்? குட்டிக்கிட்டே இருக்குதான். என்னங்க, அவர் பெரிய அப்போஸ்தலனாச்சே, பெரிய தேவனுடைய ஊழியக்காரனாச்சே, அவருக்கு என்னங்க எப்படி? அதிலும் ஆண்டவருடைய நோக்கம் ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்றாருன்னா, 14 years, கடந்த 14 ஆண்டுகளாக என் வாழ்க்கையில இந்த முள்ளை நான் சுமந்துட்டு இருக்கிறேன். அது என்ன குட்டிக்கிட்டே இருக்குது. ஆங்கிலத்தில் டார்மெண்ட் போட்டிருக்கு, வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது, என்னை பஃபெட் பண்ணுது. எப்படி எனக்கு பாருங்க, ஒருத்தனை அப்படியே கொட்டிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்படிதான் போட்டிருக்கு. பஃபெட்டிங் அப்படின்னா இப்படிதான் கொட்டிக்கிட்டே இருக்குதான். ஏய் ஏய் அப்படின்னு என்ன பண்ணுது? பவுல அப்போஸ்தலனை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். நம்முடைய வாழ்க்கையில என்ன முள்ளு நமக்கு தெரியல. முள்ளுன்னு சொல்றாரு, என்ன முள்ளுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. நமக்கு பைபிள் என்ன இல்லை, ஏதோ ஒன்று அவரை துன்பப்படுத்துகிற, இட் வாஸ் பெயின்ஃபுல், அது ஒன்று தான் ஞாபகம் இருக்குதாங்க. அது அவரை வேதனைப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, சொல்லப்பட்டிருக்கிறது என் மாம்சத்திலே அப்படின்னா என் சரீரத்திலே. இட் வாஸ் பிசிக்கல் thorn and also it was a painful one. அது வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறது. சரீரத்திலே அதை அவர் சுமந்து வந்தார். என்ன நிறைய தெரியல. சிலர் வந்து சொல்றாங்க, அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக சபையை துன்புறுத்தி வந்த காரியம் அவர் மனசுல வாட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னு. ஆனால் அப்படி இல்லை, அது மாம்சத்தில்னு சொல்றாரு.
அது மாத்திரமல்ல, சிலர் இது ஏதோ ஒரு விசுவாசியோ அவிசுவாசியோ அவருக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாம்சத்திலே கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. சிலர் சொல்லுவாங்க அவருடைய மனைவி தான் அவருக்கு முள்ளா இருந்தா அப்படின்னு. நமக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கூட பைபிளில் சரியா சொல்லப்படலை. ஆனால் மாம்சத்தில்ங்கும் போது அநேக தேவ மனிதர் என்ன சொல்றாங்கன்னா, கண்ணில் அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு. கண் அவர் ஆண்டவரை இயேசுவை சந்திக்கும் பொழுது ஒரு பிளைண்டிங் லைட், குருடாக்கத்தக்கதான ஒரு பிரகாசமான வெளிச்சம் அவரை தாக்கினால உடனே அவர் குருடாயிட்டார். 3 நாள் என்ன இல்லை, பார்க்க முடியாத அளவுக்கு குருடாயிட்டார். 9:9 வாசிக்கிறோம். எத்தனை அப்போஸ்தலர் நடபடிகளில் 3 நாட்கள் பார்வை இல்லாதவர். அங்கே அங்கே என்னது, கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அப்புறம் கண்கள் செதில் விழுந்து பார்வை கிடைச்சிருச்சு. ஆனால் நீங்கள் பின்னாடி வாசினா அவர் எழுதின நிருபங்களில் முதலாவது நிருபம் கலாத்தியர் நிருபம். அந்த கலாத்தியர் நிருபத்தில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எனக்காக உங்க கண்ணை கூட நீங்க பிடுங்கி கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்றார். கண்ணை கூட பிடுங்கி கொடுத்துருப்பீங்க அப்படின்னு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்றார். இன்னும் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. அது தமிழ் பைபிளில் ஒரு மாதிரி இருக்கு, இல்லை இங்கிலீஷ்லையும் கத்தோலிக்க பைபிளையும் வாசித்து பார்த்தீங்கன்னா அது என்ன போட்டிருக்குன்னா 6:11 நான் என் கையெழுத்தாய் எவ்வளவா எழுதினேன் அப்படின்னு போட்டிருக்கு தமிழ்ல. ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க, see what large letters I use, I write to you with my own hand. கொட்டை கொட்டையான எழுதுறேன், பெருசு பெருசா எழுதுறேங்கிறாரு. அப்படின்னா அவருக்கு சின்ன சின்னதா தெரிய மாட்டேங்குதான், பெருசு பெருசா. கத்தோலிக்க வேதாகமத்தில் அழகா இருக்குது. எவ்வளவு பெரிய எழுத்துக்களில் எழுதுகிறேன் பாருங்கள், எவ்வளவு பெரிய எழுத்துக்களில். சில போன வருஷம் நினைக்கிறேன் மார்ச் மாசத்துல வந்து ஊழியக்காரர் ஒருத்தர் வந்திருந்தார் இரவு ஜெபத்திற்காக. அவர் பேர் பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல். அவருக்கு கண்ணு கொஞ்சம் பாரு. அவர் பெரிய பெரிய பேப்பரா இந்த மாதிரி 10-15 ஏகப்பட்ட பேப்பர் வச்சிருந்தாரு. அத்தனை பேப்பர்ல 2 பாட்டு தான் எழுதி வச்சிருந்தாரு. ஒரு பேப்பர்ல பாத்தீங்கன்னா 4 லைன் எழுதிருப்பார். அவ்வளவு பெருசு பெருசா பெருசா. அப்பதான் அவருக்கு தெரியும். அதான் பவுல் சொல்றாரு அங்கே, பெரிய எழுத்துக்களால் ஐ யூஸ் லார்ஜ் லெட்டர்ஸ், பெருசு பெருசா எழுதுறேன் அப்படின்னா அவருடைய பார்வையில பிரச்சனை இருந்திருக்குது. 14 வருஷமா அதை வச்சுட்டே ஊழியம் பண்ணியிருக்கிறாருங்க. ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். அதை வச்சுட்டே என்ன பண்ணியிருக்கிறாரு பாருங்க. அந்த ரியாலிட்டி ஆஃப் தான் ஒரு காரியம் மட்டும் நமக்கு புரியுது இல்லை, அவருக்கு வேதனைப்படுத்தி இருக்கிறது, அது தொடர்ந்து இருந்திருக்கிறது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அது இருந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். எதுக்குன்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. 7ஆம் வசனத்தில் 2 முறை ஒரு வார்த்தை சொல்றாரு. அது என்னன்னு பார்த்து சொல்லுங்க எனக்கு. 2 முறை 7ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் லைன்ல என்னை உயர்த்தாதபடிக்கு, அடுத்தது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. ஏன்னா அவருக்கு பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்த வெளிப்பாட்டை போல யாருக்குமே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லா வரங்களும் அவருடைய ஊழியத்தில் இருந்தது. அவர் சொன்ன 9 வரங்கள், இன்னும் அதுக்கு அதிகமான வரங்கள் கூட பவுலுடைய ஊழியத்தில் கிரியேட் செஞ்சுச்சு. இப்போ கொஞ்சம் சின்ன ஒரு பேய் ஓடிட்டா என்ன பண்றோம், என் மூலமா பேய் ஓடிடுச்சு ஒருத்தருக்கு சுகமாக டம்முன்னு அடிச்சிடுறோம். இது 14 வருஷமா அதை மறைச்சு யாருக்குமே சொல்லாமல் வச்சிருந்துருக்காருங்க. அவ்வளோ பரலோகத்துக்கு போனேன். ஒருத்தர் சொல்ற பாருங்க, சில சொல்லுவா எனக்கு முள் இருக்கு, பாரு வேதனை இருக்கு, கஷ்டம் இருக்கு அப்படின்னு யார்கிட்ட சொல்லியிருந்தா அதெல்லாம் சரியாக போயிடும், சீக்கிரம் பரலோகத்துக்கு போயிடுவோம். பரலோகத்துக்கு போனால் அங்கே கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை. பவுல் சொன்ன பேர் பரலோகத்துக்கு ஒரு நாள் போவோம், இந்த பிரச்சனையே பரலோகத்துக்கு போனால வந்துச்சு அப்படிம்பாரு. பரலோகத்துக்கு போனால்தான், அங்கே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டனால்தான் அந்த பிரச்சனையே இருக்கு. என்னை உயர்த்தாதபடிக்கு. You know, God allowed this to protect him from pride, from getting conceited. உயர்த்தாதபடிக்கு, பெருமடைஞ்சிடாதபடிக்கு. என்ன பாரு, உன்னை கொட்டு வைக்கிறது. அவன் பாருங்க, சில காரியங்களை அது மாத்திரம் இல்லாட்டா பவுலுக்கு பெருமை வந்திருக்கலாம், ஊழியம் போயிருக்கலாம். இந்த காரியம் என்ன செஞ்சுச்சுன்னா, it kept him dependent on God's grace. அந்த முள்ளு வந்து ஆண்டவருடைய கிருபையே, ஆண்டவரே சார்ந்திருக்க அது பவுலுக்கு உதவி செய்தது. It kept him humble. God allowed the thorn to keep him humble. அவனை தாழ்மையோடு, ஆண்டவரே உம்மை இல்லாமல் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதப்பா, நீர் தேவை, உம்முடைய கிருபை தேவை என்று சொல்லக்கூடிய அளவிலே பவுலை தன்னை உயர்த்தாதபடிக்கு என்று சொல்லி எங்க நாம் வாசிக்கிறோம். உயர்த்தாதபடிக்கு. சில நேரத்தில் நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிறது எதுக்கு நமக்கு தெரியாது, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு. ஹல்லேலூயா. யோபுவை ஆண்டவர் அனுமதித்தார் பாடுகளுக்குள்ளாக பொன்னாக மாற்றுவதற்காக.
அநேகருக்கு சாட்சியாக மாற்றுவதற்காக ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் சித்தம் கொண்டிருந்தபடினாலே, அவனை புடமிடுவதற்காக, விசுவாசத்தை பரீட்சை பண்ணுவதற்காக, இந்த உலகத்திற்கு என்னுடைய மகன் என்ன பாடுகளுக்குள்ளாக போனாலும் அவன் விசுவாசத்தை விட்டுற மாட்டான் என்பதை நிரூபிப்பதற்காக ஆண்டவர் யோபுவை அதுக்குள்ள கொண்டு சென்றார். போட்டிருக்கு பாருங்க, யோவான் 13:7 யோவான் 13:7 என்ன போட்டிருக்குன்னா, ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, you do not realize what I am doing. இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, பேதுருக்கு பிரயோஜனமாக சொல்றாரு, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். ஒரு எல்லைச்சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்ன இப்போ நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாள் தெரியும், கர்த்தாவே நீ செய்ததெல்லாம் நன்மைக்கப்பா, ஹல்லேலூயா. இது மாத்திரம் எனக்கு இல்லாட்ட என் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்திருக்கும், பிரச்சனைகளில் மூழ்கி இருப்பேன், பெருமை வந்திருக்கும், உம்மை விட்டு விலகி போயிருப்பேன். இப்பொழுது நீ அறியா, you do not know what I am doing now, but later you will understand. சில காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சிறப்பாக செய்வதற்காக சில காரியங்களை அனுமதிக்கிறார், சிறந்ததை தருவதற்காக. சிறந்ததுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து போடுறார். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் செய்கிறார். இது எங்க இருந்து வந்தது? இந்த முள் எங்க வந்துச்சுன்னா, சாத்தான் நான் அனுப்பப்பட்டேன்னு போட்டிருக்காங்க. என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது. ஆனா அங்க முன்னாடி என்ன சொல்றாருன்னா, ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது ஆண்டவர் அனுமதிச்சு சாத்தான் மூலமா வருது. என்னது கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, இட் இஸ் a gift. நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். தாக்குதல் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என்ன பண்ணாதான் கீழே விழாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாத்ரூமில் குளிக்கும் போது 2 முடி கீழே போச்சா, அது ஆண்டவருடைய சித்தத்தில் தான் போயிடுச்சு. ஹல்லேலூயா. போட்டோம், போனது போகட்டும். ஹல்லேலூயா. ஆனால் கத்த தலையில் இருக்கிற எல்லா முடியும் என்ன பண்ணி வச்சிருக்காரா, என்ன வைத்திருக்கிற ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எனது குருவி கூட என்ன பண்ணாதா, அடைக்கலான் குருவி கூட கீழே. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். ஆகவே எதை செய்தாலும் அவர் ஒரு காரணத்துக்காக தான் அவர் செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பாருங்க, பாடுகளில் 3 விதமா இருக்குது. 3 விதமா இருக்கு. இங்கிலீஷில் எழுதி போனால் காமன் சஃபரிங், கார்னல் சஃபரிங், கிறிஸ்டியன் சஃபரிங் அப்படின்னு 3 விதத்தில் நம்ம சொல்லலாம். காமன் சஃபரிங் அப்படின்னா எல்லாருக்கும் வருகிற பிரச்சனைகள். இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். we are living in a fallen world. நம்ம என்னவா இருக்கிறோம், விழுந்து போன ஒரு உலகத்தில் இருக்கிறோம். இங்க என்ன இருக்குது, வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது, மரணம் இருக்குது, என்னமாக பலவிதமான காரியங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னார். ஆகவே ஆதாம் வம்சத்தில் வந்த எல்லாருக்கும் பாடு உண்டு. இந்த உலகத்தில் என்ன உண்டு? யாரெல்லாம் ஆதாம் வம்சத்தில் வந்தீங்க, எல்லாருக்கும் வியாதி வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஏன்னா we are living in a fallen world. இது வந்து எல்லாருக்கும் வருகிறது, கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, எல்லாருக்கும் வருகிறது. பாருங்க, சிக்னஸ், பெயின், எல்லாருக்கும் முதிர்ச்சி வருவது, முதுமை வருகிறது, இயற்கை சீற்றங்கள் இருக்கிறது. சென்னையில் இயற்கை சீற்றம் வந்துச்சு, அது எல்லாரையும் தான் என்ன பண்ணுச்சு, எல்லா மதத்தினரையும் எல்லா ஜாதிகளையும் தான் பாதிச்சது. இது உலகத்தில் நாம் இருக்கிறதுனால, பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறதுனால. யோபு 5:7 சொல்லுது, யோபு 5:7, மனுஷன் பாடு அனுபவிக்கவே பிறந்திருக்கிறானா. எதுக்கு பாடு? மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். இந்த உலகத்தில் பிறந்துட்டாலே என்ன பண்ணுவது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்யணும், அந்த காமன் எல்லாருக்கும் வருகிறதுல அதில் கர்த்தரை நம்பி வாழணும், ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். பலவிதமான இழப்புகள், போராட்டங்கள், வியாதி, ஆண்டவரை சார்ந்திருக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். 2வது பிரச்சனை பாடு அப்படின்னா கார்னல் சஃபரிங். இது வந்து நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டது, நமக்கு நாமே நம்முடைய தவறான முடிவுகள் மூலமாக, பிகாஸ் ஆஃப் a wrong choices, தவறான முடிவுகள், கீழ்ப்படியாமை, disobedience, sinful lifestyle, தவறான பாவமான பழக்க வழக்கங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். சில இடத்துல பொருளாதார நெருக்கடி வருது, ஏன்னா தேவையில்லாம அளவுக்கு மீறி செலவு பண்றதுனால கடனுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அளவுக்கு மீறி கண்ட காரியங்களை செய்யறது, பிரச்சனை வருது, சில உறவுகள் உடைஞ்சு போயிருது. காரணம் தேவையில்லாத கோபம், பெருமை.
யார் பெரியவன்? நான் பெரியவன். நீ கோபத்தை வெளிப்படுத்துறதுனால என்னது? குடும்பங்கள் பிரிகிறது. அது நம்ம செஞ்ச பிரச்சனைக்கு என்னது? அந்த 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 காரியம் வருது பார்க்குறோம். சரீர பலவீனங்கள் சில இடத்துல பொதுவாக எல்லாத்துக்கும் வருது. சளி எல்லாத்துக்கும் தான் பிடிக்கும். மூக்கு இருக்கிறவங்களாம் என்ன பிடிக்கும்? சளி பிடிச்சி தான் ஆகும். சளியே இந்த உலகத்தில் பிடிக்காத ஆள் யாருமே இல்லை. ஆனால் சில பிரச்சனைகள் இதாக வருது. தவறான பழக்க வழக்கங்கள், உறவுகள் மூலமாக, நம்முடைய தவறான தொடர்புகள், தவறான பழக்கவத்தின் மூலமாக வருகிறது. நம்மை நாமே நமக்கு நாமே வருவித்துக் கொண்ட இந்த பாவத்து நிமித்தமாக வருகிறது. ட்ரபிள் டியூ டு டிஸ்ஆனஸ்டி, ஏமாத்துறதுனால மாட்டிக்கிறது போலீஸில். ஏன்? இதெல்லாம் தவறு செய்ததுனால வருகிறது. இது இப்படிப்பட்ட காரியத்துக்கு என்ன செய்யணும்? மனம் திரும்பினா தான் அது பிரச்சனை போகும். ஹல்லேலூயா. பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும், வாழ்க்கை முறைகளை மாற்றணும். இன்னொன்று இருக்குது, கிறிஸ்டியன் சஃபரிங், கிறிஸ்தவனாய் இருப்பதனால் வருகிற பாடுகள் இருக்கு. ஒன்று பொதுவான இந்த ஃபாலன் வேர்ல்டில் விழுந்து போன உலகத்தில் நாம் இருக்கிறதுனால பாடுகள் வருகிறது. இன்னொன்று, நாம் செய்கிற தவறினாலே, தவறான தீர்மானங்கள் முடிவினாலே நமக்கு பாடுகள் வருகிறது. மூன்றாவதாக நீதி நிமித்தமாக வருகிற பாடுகள், கிறிஸ்தவனாக இருப்பதனால வருகிற பாடுகள், சத்தியத்துக்காக நிற்பதனால வருகிற பாடுகள், சுவிசேஷத்தை அறிவிப்பதனால வருகிற பாடுகள். இது நல்ல பாடுகள். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 3:12 வாசிக்கிறோம். மன்னிக்கும், 2 தீமோத்தேயு 3:12, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? துன்பப்படுவார்கள். பரிசுத்தமாக வாழணும், நீதியாக வாழணும், ஆண்டவருக்காக நிற்கணும்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், சில இடத்துல எதிர்ப்புகள் வரும், வேலை ஸ்தலத்தில் நம்முடைய விசுவாசத்திற்காக சில இடத்துல கேலி பண்ணப்படலாம். we may be mocked because of our faith. சில நேரத்தில் நம்ம சத்தியத்துக்காக நிற்கிறனால வேலையை நம்ம இழந்து போகலாம். ஏமாற்ற மாட்டேன், நான் உண்மையை தான் பேசுவேன்னு சொல்றதுனால சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வேலை போகலாம். சில நேரத்தில் சத்தியத்துக்காக நிற்பதனாலே குடும்பத்தினாலே புறக்கணிக்கப்படலாம். ஆவிக்குரிய யுத்தங்கள், ஊழியத்தில் இருக்கிற போராட்டங்கள், இதெல்லாம் பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவோ சந்தித்தா. இதுக்கு முந்தின அதிகாரத்தெல்லாம் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே போடுறாரு. அவ்வளவு பாடுகள், பீட்டிங்ஸ், இம்ப்ரிசன்மெண்ட், ரிஜெக்ஷன், சிறையிருப்புகள், அடிகள், தனிமைகள், இப்படி அநேக காரியங்கள். இப்படி கிறிஸ்துவ நிமித்தமாக வருகிற பாடல் என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு கலிகூறணும். ஹல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீ கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் என்ன பட்டிருக்குது? நீ கிறிஸ்தவனாய், 16ஆம் வசனம், கிறிஸ்தவனாய் இருப்பதனால். No, if you suffer because you are a Christian, என்ன பண்ணுங்க? கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்காக, சத்தியத்திற்காக ஆண்டவரே வந்த காரியத்துக்காக உம்மை துதிக்கிறேன். விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. கர்த்தர் அதுக்கான பலனை உங்களுக்கு தருவார் என்று நம்பிக்கையாயிருங்க. சரி, இப்படி நிறைய இருக்குது. காமன் சஃபரிங் கம்ஸ் ஃப்ரம் a fallen world. நம்ம விழுந்து போன பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறனால பொதுவான பாடுகள் வருகிறது. கார்னல் சஃபரிங், மாம்சத்துக்கு அடுத்த நம்ம செய்த தவறு நிமித்தமாக வருகிற, நமக்கு நாமே வருவித்துக் கொண்ட பாடுகள் இருக்கிறது. கிறிஸ்டியன் சஃபரிங், கிறிஸ்தவர் இருப்பதனாலே, கம்ஸ் ஃப்ரம் ஃபாலோவிங் கிரைஸ்ட், கிறிஸ்துவை பின்பற்றுவது நிமித்தமாக வருகிற பாடுகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய கிருபை போடுது. ஹல்லேலூயா. முதலுக்கு எப்படி கிருபை போதும்? எல்லாத்துக்கும் வருது. கர்த்தரை நம்பி, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு தேவையான கிருபையை தாங்க, பாவம் செய்து ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லும்போது மன்னிக்கிற கிருபை நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஆண்டவர் கழுவை சுத்திகரிக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறார். கிறிஸ்தவனாக இருப்பதும் இல்லாமல் கர்த்தர் நமக்கு கிருபை தரார். ஹல்லேலூயா. அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். பாருங்க, இங்கே முள்ளு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதல்ல. இது பவுல் செஞ்ச தவறு நிமித்தமாக வந்ததல்ல. இது ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக தேவனால் அனுமதிக்கப்பட்டது. It was given, permitted by God for a divine purpose. ஆண்டவரால் ஒரு நோக்கத்திற்காக அனுமதிக்கப்பட்டது. எந்த ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் கொண்டு போச்சு அப்படின்னா அது நல்லதாக எடுத்துக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இல்லாட்டா நம்ம என்ன வந்துடும்? சில இடத்துல ஆண்டவரை மறந்துடுவோம், ஆண்டவரை தேட மாட்டோம். ஹல்லேலூயா. சில இடத்துல ஆண்டவர் நம்ம அவரை தேடணும், அவருடைய நம்முடைய அட்டென்ஷனை எடுக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சில இடத்துல சில காரியங்களை அனுமதிக்கிறார். இல்லாட்டு என் வழி தனி வழின்னு போயிட்டே இருப்பீங்க, ஏன் ஆண்டவர் வழிக்கு வரமாட்டீங்க.
தேவ வழிக்கு சில இடத்துல கொண்டு வருவதற்காக, ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்காக, திரும்பி பார்ப்பதற்காக, ஆண்டவரை சார்ந்து கொள்வதற்காக, ஆண்டவரை நம்பி வாழ்வதற்காக சில இடத்துல கர்த்தர் அனுமதிக்கிறார். உன்னால ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, பணத்தினாலே, உன்னுடைய பலத்தினாலே, உன்னுடைய ஞானத்தினாலே, திறமையினால ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில கர்த்தர் காண்பிக்கும்படியாக சில காரியத்தை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சஃபரிங் ஒரு முள், அது ஒரு நோக்கம் இருக்கிறது என்றையும் பார்க்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற கர்த்தர் அவர். ரெண்டாவதாக 8ஆம் வசனத்தில் பாருங்க. 8ஆம் வசனத்தில் அடுத்த சில லெசன்ஸ் பார்க்கலாம். The prayer, இல்லாவிட்டால் the supplication Paul made. பவுல் ஏறெடுத்த ஜெபம். பவுல் ஏறெடுத்த ஜெபம். பவுல் வந்து பெரிய பரிசுத்தவான், அநேக ஜெபங்களை பைபிளில் பண்ணியிருக்கிறாரு, நிருபங்களில். அவருடைய ஜெபத்தை கேட்டு எத்தனையோ பேர் சுகமாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஒருவன் வியாதிப்பட்டால் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண கடவன் அப்படின்னு போட்டிருக்கு. அங்கே யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், சுகமாக்கும் எல்லாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல பவுல் ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? குறிப்பா ஜெபம் பண்றாரு. அதுனா இது முள்ளு, அது என்னை விட்டு நீங்கும்படி, அது இந்த பிரச்சனை என்னை விட்டு போகும்படி. அப்போ he was praying definitely, ஸ்பெசிஃபிக்கலா ஜெபம் பண்றாரு. இந்த இடத்துல பார்க்கிறோம், என்னை விட்டு நீங்கும்படி, இது இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றார். நான் 3 கர்த்தரை வேண்டிக் கொண்டேன் அப்படிங்கிறார். இங்கிலீஷ்ல I pleaded with God, I begged God, ஆண்டவரை நோக்கி கெஞ்சினேன். பாருங்க இங்கிலீஷ்ல போடுங்க, 3 times I pleaded with the Lord. ஆண்டவரே இது எப்படியாவது போயிருந்த ஆண்டவரே அப்படின்னு கெஞ்சினாரா. என்ன பண்ணாரா? கெஞ்சினாராம். அது மாத்திரம் இல்லை, ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை என்ன பண்ணியிருக்கிறாரு? பர்சிஸ்டன்ட் தொடர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு, அதே போல இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த முள் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. பதில் கிடைச்சிச்சா இல்லையா? கிடைச்சிச்சா இல்லையா சொல்லுங்க. கிடைச்சதா கிடைக்கல? கிடைச்சவங்களாம் கை சொல்லுங்க பார்க்கலாம். பதில் கிடைச்சது, ஆனால் அவர் நினைச்ச மாதிரி இல்லை, வித்தியாசமான விதத்தில் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. நாட் இன் த வே ஹி எக்ஸ்பெக்டட், பட் இன் த வே காட் வாண்டட். ஆண்டவர் விரும்பினபடி கிடைச்சிச்சு. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் டைரக்ட், இப்போ ஆனால் அவர் ஜெபம் பண்ணது என்னது? முள்ளு நீங்கணுங்கிறது. அது போச்சா? அது போல. அது என்ன பண்ணல? முள்ளு அங்கே தான் இருக்குது, போகணும் ஜெபம் பண்ண, அது அப்படிங்கிறாரு. ஆனால் அது போல, அது என்ன பண்ணல? போகல. அதுக்கு பதிலாக இதை ஒன்று கொடுத்துட்டேன். அதை நான் பின்னாடி அடுத்த பாயிண்ட்ல நம்ம வாசிப்போம். அங்கே பாருங்க, பவுல் பாருங்க எத்தனையோ காரியத்துக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஒரு சப்பானி, பிறவிலே இருந்து சப்பானி, லீஸ்தரா பட்டணத்தில் ஒருத்தர் இருக்கிறான். 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 14 8லேருந்து 9 10லேருந்து வாசிக்கிறோம், 8லேருந்து 10 வரைக்கும். அவனுக்கு பார்க்குறாரு, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு இருக்குன்னு பார்த்து எழுந்து கால் ஒன்று நில்லுங்கிறார். நின்றுட்டான் உடனே. ஒரு இடத்துல 20ஆம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணி இருக்கிற இடத்துல மேலேருந்து ஒருத்தன் தொப்புன்னு கீழே வந்து செத்தியா போயிட்டான் வாலிபன். என்னது? ஐத்துக்கு. ஆகவே இங்கே உள்ற மாதிரி யாருங்க வைக்கல. அவன் தூங்கிட்டான், வாலிப பாருங்க தூங்குறான். கீழே தொப்புன்னு செத்து போயிட்டான். பவுல் போறாரு, கை வைக்கிறாரு, ஜெபம் பண்றாரு, உயிரோடு எழுப்பிட்டான். உயிரோடு பாருங்க, செத்தவன் உயிரோடு எழும்புறான். பிறவி ஒரு முள்ளு போக மாட்டேங்குதுங்க. முள்ளு, ஆண்டவரே முள்ளு நீங்கட்டும் அப்படின்னு தனக்காக ஜெபம் பண்றாரு. அவன் என்ன பண்ணல? போகல. நல்லா கவனிங்க. நாட் எவ்ரி பிரேயர் சேஞ்சஸ் அவர் சிச்சுவேஷன். எல்லா ஜெபங்களும் நம்முடைய சூழ்நிலைகளை சில நேரத்தில் மாற்றாது, ஆனால் நம்ம அதை மாற்றிடும். ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கத்தை அது மாற்றிவிடும், நம்முடைய கண்ணோட்டத்தை அது மாற்றும், நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றும், நம்முடைய குணத்தை அது மாற்றும். ஆகவே ஜெபத்தை மட்டும் பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது, அதில் பண்ணுறதை விட்டுறக்கூடாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். பாருங்க, ஜெபம் பைபிளில் வித்தியாசமான விதத்தில் ஆண்டவர் பதில் தரார். எஸ்ங்கிற மாத்திரம் தான் ஆன்சர் கிடையாது. நிறைய இடத்துல என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் எஸ்ன்னு சொல்லணும். நான் கேட்டவன் என்ன பண்ணோம்? எஸ்ன்னு சொன்னாதான் நமக்கு என்னவா இருக்குது? திருப்தியாக இருக்குது. இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு எஸ்ன்னு சொல்லணும். சில இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு? இது இல்லைப்பா, வேற வச்சிருக்கான்ப்பா. சில இல்லை, இதுதான் வேணும்னா பிரச்சனை மாட்டிக்கும்.
ஆண்டவரை எதுனாலும் நம்ம விருப்பத்தை ஆண்டவருக்கு சொல்றதே தப்பு கிடையாது. ஆனாலும் கடைசியில் ஒன்று போட்டுறணும், ஆகிலும். என்னது சொல்லுங்க? ஆகிலும். சொல்லுங்க, ஆகிலும். அதை சொல்லி முடிக்கணும் எப்பவுமே. இது தார ஆண்டவரே, தந்தா விட மாட்டேன். பைக்கு தார ஆண்டவரே, இந்த ஆளை தார ஆண்டவரே, இந்த கோர்ஸ் எனக்கு தார ஆண்டவரே. விருப்பத்தை சொல்றது தப்பு இல்லை. ஆனா என்ன செய்யணும்? ஆண்டவரே இது என் விருப்பமா இருக்குது, ஆனா உம்மை விருப்பம் என்னன்னு தெரியாது, அது தந்துடும் எனக்கு. ஹல்லேலூயா. அது எனக்கு தாரும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. நல்லா கவனிங்க, 4 விதமான ஆன்சர்ஸ் இருக்கு. ஒன்று ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாருன்னா டைரக்ட் ஆன்சர்ஸ், அதனால எஸ்ன்னு சொல்றாரு. டைரக்ட் ஆன்சர். சில காரியத்தை கேட்பீங்க, ஆண்டவர் அப்படியே தந்துடுவார். ஹல்லேலூயா. அப்படியே தந்துடுவார். ஆண்டவர் நோக்கி கேட்கிறான், எல்லையை விரிவாக்கும், விரிவாக்கிட்டாரு. அபேஷ், தேவனே அக்கினினால பதில் கொடும், அக்கினி வந்துருச்சுங்க. டைரக்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ டைரக்ட் ஆன்சர் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்னா டிலேட் ஆன்சர். சில தாமதம் ஆகுது, தாமதம் ஆகுற, கொஞ்சம் பொறுத்திருப்பா அப்படிங்கிறார். பொறுத்துரு, இப்போ வேலை வரல அப்படின்னு ஆண்டவர் பொறுத்திருக்க சொல்றாரு. அது நம்ம நன்மைக்காக தான் சொல்லுவார். ஹல்லேலூயா. இப்போயே கொடுத்துட்டு நமக்கு டேஞ்சர் ஆயிடாது. ஒரு பையன் 15 வயசு பையன் புல்லட் வேணுங்கிறான். புல்லட்டு அப்பா இருக்கிற காசு இருக்குப்பா, பேங்க்ல நிறையா இருக்கு, வாங்கிக்க. உனக்கு இல்லாததா அப்படின்னா அடுத்த நாள் அடிபட்டு வந்து கிடப்போம் ஆஸ்பத்திரியில். நீங்கள் 2 லட்ச ரூபா பைக் வாங்கி கொடுத்துருப்பீங்க, 5 லட்ச ரூபா நமக்கு மொய் வச்சிருப்பான். எதுக்கு பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். இப்போ அது பார்த்து உனக்கு தேவையில்லை. வெயிட். வயசு வரும் உனக்கு. என்னது? வயசு வரும். ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஏற்ற பொண்ணை தருவார், மாப்பிள்ளையை தருவார். அது வரைக்கும் காத்துரு. ஆண்டவர் வெயிட் பண்ணு, அவசரப்படு. எப்போ? இப்பவே தாரும். நம்ம ஆண்டவரை தாரும், இப்பவே தாரும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுடைய விருப்பத்தின்படி, உங்களுடைய சித்தத்தின்படி தாரும். ஹல்லேலூயா. இப்பவே தந்துட்டா பிரச்சனை உங்களுக்கு தான் நம்ம வாழ்க்கையில். பாருங்க, அப்போ வெயிட் அப்படிங்கிறார். வெயிட்ங்கிறது டிலேட் ஆன்சர். ஆண்டவர் சில நேரத்தில் செய்கிறார். மூன்றாவது டினைட் ஆன்சர். டினைட் ஆன்சர்னா நோன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நோன்னு சொல்றாரு. அதுவும் நம்ம வாழ்க்கையில் நன்மைக்கு தான். நோன்னு சொன்னாதான் நன்மைக்கு தான். சில நேரத்தில் நம்ம ஜபங்கள் முட்டாள்தனமாக இருக்கும். எலியா பெரிய பரிசுத்தவான் தான். அக்கினா வந்து ஒரு ஆண்டவரே உயிரை எடுத்துக்கும் அப்படிங்கிறார். என்ன பண்ற? உயிரை சாவட்டு ஆண்டவரே அப்படின்றார். உடனே பதில் கொடுத்தாரா? சாவுப்பா அப்படின்னு சேர்த்து நமக்கு இல்லை, உன்னை குறித்து பெரிய காரியம் வச்சிருக்கிற. ஹல்லேலூயா. நீ உயிரோட பரலோகத்துக்கு வரணுங்கிறதா என்னுடைய திட்டம். நீ என்ன உயிரை எடுங்கிற? எல்லோரும் தான் பாருங்க. அந்த 2 குமாரர்கள், செபதேயின் குமார் 2 பேர் யாரு? யாக்கோபும் அவங்க தாய். அவங்க இல்லை, அவங்க தாய் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே என் பையன் ஒருத்தன் எங்கே இருக்கணும்? ரைட்டில் நிற்கணும். என்ன ஒருத்தன்? பரலோகத்தில். வேற எவனும் பக்கத்தில் வரக்கூடாது. என்னப்பா நீ கேட்கறது உனக்கு தெரியலம்மா அப்படிங்கிறாரு. அது ஆண்டவருக்கு தான் அடுத்தது. பாருங்க, சிலத்தில் நம்ம முட்டாள்தனமாக கேட்குறோம். ஆண்டவர் என்ன செய்றாரு? இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நிறைய பேருடைய ஜெபம் கேட்கப்படுது. ஆனால் பாருங்க, அந்த அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்தான் பாருங்க ஒரு மனுஷன். அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிசாசுலாம் இருக்கு பாருங்க, 6000 பிசாசு. அது ஜெபம் பண்ணுது. என்ன பண்ணுது? எங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விடனே. ஓகே, எஸ் நிறாரு ஆண்டவர், போத்தல அப்படின்னு. ரெண்டாவது, அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்று விண்ணப்பம் வைக்கிறாங்க, இந்த ஊரை விட்டே போயிட ஆண்டவரே. எஸ் போயிடுறேன்னு போயிட்டாரு. மூணாவது, அந்த விடுதலையாக்கப்பட்ட மனுஷன் ஒன்று கேட்குறான், நல்ல காரியம் கேட்குறான். என்ன கேட்குறான்? உம்மோடு வரட்டும் அப்படிங்கிறான். நோங்கிறாரு. இப்போ பிசாசுக்கு எசுக்கிட்டாரு, ஊர் மக்களுக்கு எசுங்கிறாரு. அவன் என்ன சொல்ற? உம்மோடு நான் வரட்டும் ஆண்டவரே, உண்மை பின்பற்றி வரட்டும், வரேன் அப்படிங்கிறான். வரக்கூடாதுப்பா, நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிற. என்னது? வீட்டுக்கு அங்கே போய் சொல்லு, அங்கே தான் உன் நோக்கமே இருக்குது. ஹல்லேலூயா. என் பின்னாடி வரது இருக்கட்டும், நீ அங்கே போய் சொல்லு. அவன் அங்கே மாத்திரம் இல்லை, 10 பட்டணத்துக்கே போய் சொல்லிட்டான். டெக்கபோலிஸ் அப்படின்னா 10 பட்டணத்துக்கு போய் சொல்கிறான். அவன் போனனால கர்த்தர் அநேகரை தொட்டார். ஹல்லேலூயா. இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லா இடத்துக்கும் போய் சொன்னான். மக்கள் ஆச்சரியப்படுறாங்க, இவன் பேய் பிடிச்சவன் இல்லை, கல்றையிலெல்லாம் இருந்தான், சட்டை போட மாட்டானே, இப்படி இருக்கானே, இன்னும் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை தேட ஆரம்பிச்சாரு. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சிலத்தில் நோன்னு சொன்னால் ஒரு நன்மை இருக்குது. ஹல்லேலூயா. நன்மை இருக்குது. இயேசுடைய விண்ணப்பத்துக்கு பிதாவானவர் நோ சொன்னார். ஏன்னா உங்களை என்ன இன்னைக்கு ரட்சிக்கணும்னா அதன் அன்னைக்கு நோ சொன்னனால தான் இன்னைக்கு நீங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சிலுவைக்கு அனுமதித்தார், சிலுவைக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நோ
ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்றாரு, அது என்னன்னா, God's answers are wiser than our prayers. நம்முடைய ஜெபத்தை காட்டிலும் கர்த்தருடைய பதில்கள் அது ஞானம் உள்ளவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஞானம் உள்ளவர், ஞானம் உள்ள தேவன். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் அந்தத்தை ஆதிலிருந்து அறிந்திருக்கிறார். நாளைக்கு நடக்க நமக்கு தெரியாது, கர்த்தர் எல்லாவற்றையும் வச்சிருக்கிறார். இன்னொரு ஆன்சர் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆன்சர். நம்ம கேட்கறது ஒன்றா இருக்கும், மாற்ற பதில் தருவார், ஆனால் வித்தியாசமாக தருவார். முள்ளு நீங்கள் இதுதான் அது முள்ளு நீங்கட்டுங்கிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அது இருக்கட்டும்பா, என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு விளங்கும் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு, டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறார். ஒருத்தர் இப்படி எழுதுறாரு, ஒரு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாராம், ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் அப்படின்னு கேட்டாராம். பலன் தாரும் அப்படின்னு ஆண்டவர் அவருக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அவரை பலசாலியாக மாற்றிட்டாராம். அல்லேலூயா. ஆண்டவரே நான் கேட்டது என்னது, ஆனால் எனக்கு பிரச்சனையாக கொடுத்து என்ன பண்ணிரு, என்ன கல்லை அப்படி தள்ளி ஒருத்தர் என்ன பண்ணானா, ஆண்டவர் சொன்னார், அந்த பெரிய பெரிய ஒரு கல் அதை புஷ் பண்ணு அப்படின்னாராம். புஷ் பண்ணு அப்படின்னு என்ன பண்ணு, அழுத்து அப்படின்னு. அவன் பட்டு டெய்லி இப்போ அழுத்திட்டே இருக்கான். என்ன ஆண்டவரை நவரவே மாட்டேங்குது, அழுத்திக்கிட்டே இருக்கான், அழுத்துப்பா. அப்போ 4-5 நாள் கழிச்சு, ஆண்டவரே ஒரு இன்ச்சு கூட நவர மாட்டேங்குது, எதுக்கு போட்டு அழுத்துரு? நான் உன்னை நகத்தை சொன்னேன்னா அழுத்த சொன்னேன்னா? என்ன சொன்னேன்? நகத்தை சொன்னா அழுத்ததான் சொன்ன. அழுத்திக்கிட்டே இரு. இப்போ பாரு உனக்கு எப்படி ஆயிடுச்சு, எப்படி மசில் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுப்பா. நான் சொன்னதை என்ன பண்ணு செய். சில நேரத்தில் நம்ம வித்தியாசமாக எதிர்பார்க்குறோம், ஆனால் கத்த சில நேரத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக மாத்துறாரு. அல்லேலூயா. ஒருத்த ஆண்டவர்கிட்ட போய் கேட்டான், ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரு ஆண்டவரே அப்படின்னு கேட்டாராம். அவனுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்து அவனை ஞானமாக மாற்றிட்டாரான். அல்லேலூயா. எப்படின்னா பிரச்சனையை கொடுத்து அவன் தீர்ப்பான், அவன் தீர்த்துக்கிட்டே இருப்பான், ஓணுவான். கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை தீர்க்கிற ஞானியாக மாறிட்டான். இன்னொருத்தனுக்கு ஆண்டவரே அன்பை தாரும் அப்படின்னு கேட்டான். அன்பை தாரும் அப்படின்னு, அன்பனால் நிரப்பு ஆண்டவரே அப்படின்னு. பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்குற ஆளாக அவனை வந்துச்சான். அவனுக்கு என்னன்னா, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை கொடுக்க அவன் எல்லாரும் நேசிக்க அன்பினால் நிரப்பிட்டான். அல்லேலூயா. சில இடத்துல நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே பொறுமையை தாருன்னு கேட்பீங்க. பொறுமையை தாருன்னு எப்படி பொறுமையை தருவார்? நீங்கள் போகும்போது ஒன்று இடிப்பாங்கள வந்து, எவன்டா இடிச்சது அப்படின்னீங்கன்னா பொறுமை. அப்போ இடிக்க வைப்பார். நீங்கள் அப்போ பைக்கில் போவீங்க, அப்போ தான் எவனா வந்து குறுக்கால வருவான். அப்படி எதுக்கு? பொறுமையாக இருக்கு. வந்துட்டியா சாவுக்குறாக்கி அப்படின்னா முடிஞ்சு போச்சு. உங்கள் இப்போதையா ஜெவன்ட்டு வந்தாரு, பொறுமையை தரனே கொஞ்சம் பிரேக்கை போட்டு அமுக்கி கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குறதா இவனை குறுக்கால் அனுப்புனா ஆண்டவர். பாருங்க, ஆண்டவர் எல்லாம் வித்தியாசமாக நமக்கு சில காரியங்களை கற்றுத்தரார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு சென்சிட்டிவாக நம்ம இருந்து கற்றுக்கொள்ள கத்த நமக்கு கிருபை தருவாராக. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறார், I live to thank God that all my prayers have not been answered. என் எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தரலை, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாத்துக்கும் தந்திருந்தாருன்னா என் வாழ்க்கையை ஒரு மாதிரி மோசமாக போயிருக்கும். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஞானத்தின்படி எனக்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா. பதில் கொடுத்தார், ஆனால் அவருடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி எனக்கு கொடுத்தார். சரி, ஓகே. மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க இந்த வசனத்தில் இது முக்கியமான, இதுதான் ப்ராமிஸ். முதல்ல பெயின், அவருடைய வேதனை நம்ம பார்க்குறோம், சஃபரிங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னது, அவருடைய ஜெபம், பிரேயர், இல்லாவிட்ட சப்ளிகேஷன். மூன்றாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ், ஆண்டவர் தராரு, ஒரு வாக்குத்தத்தம், போதுமான கிருபை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னேன், ஆண்டவரே நேரடியாக வந்து பேசின வார்த்தைகளில் ஒன்று, அங்கே ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்கிறார். நல்லா கவனிக்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த அதற்கு அவர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அதற்கு அவர். and he said அப்படிங்கிறது கிரீக்ல வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்குது. ஆவரஸ்ட் அப்படிமா பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்குது. அப்படின்னு சொன்னால் and he has once for all said to me, என்னிடம் ஒரே முறையாக திட்டமாக சொல்லிட்டாரு அப்படிங்கிறது அது அர்த்தம். அதற்கு அவர்னு சிம்பிளா போட்டுக்கு பாருங்க. அதுக்கு என்ன அப்படி எப்படி மொழிபெயர்க்கணும்னு சொன்னா, அதற்கு அவர் என்னிடம் ஒரே முறம் திட்டமாக சொல்லிட்டாரு. ஒரே முறை, ஒன்ஸ் ஃபார் ஆல், என் கிருபை உன் வாழ்க்கையில் போதும்பா. ஒரு சொல்லுங்கப்பா, என் கிருபை வாழ்க்கையில் என்ன வந்தாலும்
என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. இங்க பாருங்க, இங்க போட்டிருக்கு, இது ஸ்பெசிபிக் ஃபைனல் டிக்ளரேஷன் காட் மேட் டு பால். ஒரே தரம் சொல்லிட்டேன், இனிமேல் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை சொல்லிட்டேன்ல, நம்ம ஊரில் ஒரு தடவை சொன்னா இதில் ஒரு 100 மாத்திரம் இல்லை, உன் வாழ்நாள் முழுசும் சொன்ன மாதிரி. ஹல்லேலூயா. உன் வாழ்நாள் முழுசும் சொன்ன மாதிரி ஒரு தடவை சொல்லிட்டேன், இது உன் வாழ்நாள் முழுசும். ஒன்ஸ் ஃபார் ஆல், ஃபைனல் டிக்ளரேஷன், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். பாருங்க, இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னா கடந்த காலத்தை குறித்து சொல்லல, வருங்காலத்தை குறித்து சொல்லல. நீ இஸ் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ்ல அங்க இருக்கு. இஸ்ங்கிற வார்த்தை இஸ் கரண்ட்லி அண்ட் கான்ஸ்டன்ட்லி அவைலபிள். இப்பொழுதும் எப்பொழுதும் அந்த கிருபை போதும். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். இஸ் கரண்ட்லி அண்ட் கான்ஸ்டன்ட்லி, நவ் அண்ட் ஃபார் எவர். இப்பொழுதும் எப்பொழுதும் என் கிருபை உனக்கு போதும். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, இது வல்லமையான கிருபை, வல்லமையாக என் கிருபை உனக்கு, என் பலன் உன் பலவீனத்திலே. ஆண்டவர் டைரக்டாக சொல்றது நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரேஸ் அப்படிங்கிறது, கிரேஸ் அப்படின்னா கவனிங்க, இட் இஸ் த பவர் ஆஃப் காட் மேட் அவைலபிள் டு மீட் ஆல் அவர் நீட்ஸ். நம்முடைய வாழ்க்கையின் சகல தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுது பாருங்க. அதான் தேவ கிருபை. கிரேஸ் இஸ் த பவர் ஆஃப் காட் டு மீட் ஆல் அவர் நீட்ஸ். ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெருசு தெரியுமா? வல்லமை. சூரியனை பற்றி கொஞ்சம் சொல்றேன் பாருங்களேன். சூரியனை யார் உண்டாக்கினது? தேவன் உண்டாக்கினார் தானே. சரி, இந்த சூரியன் வெளிப்படுத்துகிற சக்தி இருக்கு பாருங்க. the energy that sun emits, அந்த சூரியன்ல இருந்து வர அந்த சக்தி ஒரு செகண்ட் அதை கொடுக்கிற சக்தி எவ்வளவு பெருசு அப்படின்னா, இந்த 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 உலகத்தில் ஆதாம் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் சுமார் 6000 வருஷத்துக்கு மேலே வச்சுங்களேன், மனுஷன் எவ்வளவோ சக்திகளை பயன்படுத்தியிருக்கிறான். அப்படி தானே? என்னெல்லாமோ எனர்ஜி, சோலார் எனர்ஜி, அட்டாமிக் எனர்ஜி, அந்த எனர்ஜி, கெமிக்கல், என்னெல்லாமோ எனர்ஜி அவன் பயன்படுத்துகிற எல்லா எனர்ஜியும் கூட்டினாலும் இத்தனை வருஷமா ஆதாமில் இருந்து இந்த சூரியன்லேருந்து வருகிற அந்த ஒரு செகண்ட் வருகிற சக்தியே அதை காட்டிலும் பெருசான். ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, the sun has enough energy to burn for another 30 billion more years. அதாவது இன்னும் 30,000, அது 3000 கோடி ஆண்டுகள், 3000 இல்ல 3000 கோடி ஆண்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி சூரியன்ட்ட இன்னும் இருக்குதான். ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அதுல இருந்து ஒரு செகண்ட் வருகிற சக்தியை இதுவரைக்கும் மனுஷன் பயன்படுத்த எல்லா சக்தியும் அதுக்கு ஈடாக தான். இன்னும் அது அவ்வளோ சக்தி இருக்குதான். என்னது? இன்னும் 3000 கோடி வருஷத்துக்கு கொடுத்துட்டே இருக்கிறது. அதை உண்டாக்கினது யாரு? ஆண்டவர் சொல்றாரு, என் வல்லமை. ஆண்டோடைய வல்லமை நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் போதுமானது. ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். God's grace is sufficient. God's grace is sufficient. அது பர்சனல். ஆண்டவர் சொல்ற, என் கிருபை உனக்கு போதும். யாருடைய காரியமா சொல்ல, மை கிரேஸ், மை பவர், என் வல்லமை, என்னுடைய பலன் உனக்கு போதும் என்று ஆண்டவர் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். சகல விதமான கிருபைகள் பாருங்க. இந்த போதும் என்கிற வார்த்தை, போதும், ஒரு அல்ல சொல்லுங்க போதும். இட்ஸ் a plentiful sufficiency. இது பார்த்தீங்கன்னா அது இன்னும் நிறைய தான் இருக்குது கிருபை. அந்த கிருபையை நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணவே முடியாது. இன்னொரு ஆங்கிள் நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த இந்த முழு உலகத்தில் இருக்கிற அந்த ஓஷன், நதி, கடல்ல இருக்கிற தண்ணி எவ்வளோ லிட்டர் தண்ணி இருக்குது தெரியுமா? ஒரு லிட்டர், அது சில கணக்கு பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதாவது எத்தனை லிட்டர்னா 12 போட்டு 21 ஜீரோ பின்னாடி போடணுமா? எத்தனை ஜீரோ? 12 போட்டு 21 ஜீரோ. அது எப்படின்னே நமக்கு கணக்கு பண்ண முடியாது. எத்தனை, அது பேரே நமக்கு தெரியாது. அது கோடியா, அந்த இதா, நிறைய என்னமே தெரியாது. அது பல 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 அத்தனை லிட்டர் தண்ணி உள்ளே இருக்குது. எத்தனை நட்சத்திரம் பரலோகத்தில் அங்கே அண்ட சராசரில் இருக்கு தெரியுமா? அதையும் விஞ்ஞானிகள் குத்துமதிப்பாக கணக்கு போட்டு சொல்கிறாங்க. 7 போட்டு 22 சைபர் போடணுமா பின்னாடி. எத்தனை சைபர்?
22 சைபர் போடணுமா, 70 செக்ஸ்டில்லியன் அப்படின்னு. அத்தனை நட்சத்திரங்கள் இருக்கான், கணக்கே பண்ண முடியாது. 22 சைபர் போட்டால் 10, அது என்ன என்ன அது என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது. இந்த பூமியில் இருக்கிற மண் இருக்கு பாருங்க, சாண்டு, கிரெயின் ஆஃப் சாண்டு, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 75 போட்டு 17 ஜீரோ பின்னாடி போடணுமா, அவ்வளோ மண் இருக்குதான். சரி, இதெல்லாம் சரியோ தப்போ, ஒன்று மட்டும், ஆண்டவருடைய கிருபை இது எல்லாத்துக்கும் மட்டும் பெருசு. ஹல்லேலூயா. காட்ஸ் கிரேஸ் இஸ் பிகர் தென் ஆல் திஸ் நம்பர்ஸ். ஹல்லேலூயா. அப்படின்னா எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய கிருபை போதும், அதை சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். நல்லா கவனிங்க, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், இதை பேதுரு நிருபத்தில் போட்டிருக்கு. பேதுரு நிருபத்தில் பலவித, பற்பல அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் மேனிஃபோல்டு அப்படின்னு இருக்கு. மேனிஃபோல்டு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பலவிதமான சோதனை அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? மேனிஃபோல்டு ட்ரையல்ஸ் அப்படின்னு, பலவிதமான சோதனை. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பலவிதமான கிருபை அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அது என்னங்க பலவிதமான கிருபை, பற்பல கிருபை, மேனிஃபோல்டு, வேரீடு கிரேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. காட்ஸ் கிரேஸ் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ். இல்லாவிட்டால் அந்த வார்த்தை மேனிஃபோல்டு, பலவித சோதனை, பலவித. அது ஒருத்தர் இப்படி வளர்க்குறாரு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 5 விரல் பாருங்க, 5 வித்தியாசமான சைஸாக இருக்கா? சைஸ் தானே, வித்தியாசமான நீளத்திலே இருக்குது, வித்தியாசமான சைஸ்லேயே இருக்குது. ஒன்று குண்டா இருக்குது, ஒன்று ஒல்லியாக இருக்குது, ஒன்று லெட்டையாக இருக்குது. அப்போது பிரச்சனைகள் பலவிதமாக வருது. குண்டா வருது, குட்டையாக வருது, நெட்டையாக வருது, எப்படி இல்லாமல் வருது. பலவிதமான சொல்லுங்கள் பிரச்சனைகள், சோதனைகள். அது என்ன வேணால் நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒவ்வொன்றுக்கும் ஈக்குவலண்ட்டாக கிரேஸை கொடுக்குறாராம். இந்த விரல்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டு விரலுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏற்ற குண்டு கிருபையை ஆண்டவர் தர்றாரு. அல்லேலூயா. இந்த நெட்ட விரலுக்கு இருக்கிற பிரச்சனை தமிழ் நெட்ட கிருபையை ஆண்டவர் தர்றாரு. குட்ட கிருபை இதுக்கு நெட்ட அப்படி அது வேரியட் ஃபார்ம்ஸ். பாருங்க, பற்பல கிருபைகள். இன்னும் 2 வார்த்தை இருக்கு பைபிளில், சகலவித கிருபைகள் அப்படின்னு இருக்கு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், 2 கொரிந்தியர் 9:8 தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் make all grace abound towards you, சகலவித கிருபைகளையும். ஆண்டவர் எல்லா விதமான கிருபைகளை வச்சிருக்கிறாரு. அது நமக்கு விவரிக்க முடியாது. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்கு ஏற்ற கிருபைகளை ஆண்டவர் தர. இன்னும் பேதுரு எழுதுறாரு, 1 பேதுரு 5:10 சொல்றாரு. 1 பேதுரு 5:10 அங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? பேதுரு கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? காட் ஆஃப் ஆல் கிரேஸ், சகல கிருபையும் பொருந்திய தேவன். ஹல்லேலூயா. சகல கிருபையும் பொருந்திய தேவன். அவரிடத்தில் வித்தியாசமான கிருபைகள் நம்ம இருக்குது. அந்த கிருபை ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் போதுமானது. ஹல்லேலூயா. வாழ்க்கையின் பாடுகளுக்கு போதுமானது, பலவீனத்திற்கு போதுமானது. அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, இந்த கிருபையும் ஆண்டவருடைய பலன், இந்த பவர் அப்படின்னு போடுற சொல்ல பாருங்க. ஆண்டவருடைய பலன், இங்கிலீஷில் இந்த தமிழில் பலவீனம் பலன் போட்டிருக்கு. ஸ்ட்ரென்த், பவர் இன் வீக்னஸ் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்குன்னு சொன்னா, என் பலவீனத்தில் உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் பூரணமாய் விளங்கும். எதுக்குன்னு சொன்னா, அங்கே பின்னாடி நீங்க வாசித்தீங்கன்னா, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமை நம்ம மேலே தங்கிருச்சுன்னா அது எப்படி இருக்கும் பாருங்க. சூரிய வல்லமையை பற்றி சொன்னேன் அவங்கள்ட்ட. இந்த கிறிஸ்துவின் வல்லமை நம்ம வாழ்க்கையில் தங்குறதுக்கு அவர் சொல்றாரு, ஆண்டவரே என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். when I am weak then I am strong. நான் பலவீனத்திலே உம்முடைய பலன் எனக்கு அதிகமாக இருக்கிறது. பால் அதாவது என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும், அதாவது வியாதி வருது பிரச்சனை, அதில் வந்து நான் சந்தோஷப்படுவேன் சொல்ல அவரு. அது ஆண்டவரை இன்னும் தாரையான வியாதி அப்படிங்கிறது இல்லை. எது ஆண்டவர் என் வாழ்க்கையில் அனுமதித்தாலும் அதில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், அதில் மேன்மை பாராட்டுவேன். எதுக்குன்னு சொன்னால், என்னிலே கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுவதற்கு. ஹல்லேலூயா. என்னிலே கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுவதற்கு, அவருடைய சகலவிதமான கிருபை என்று வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு அவருடைய அளவற்ற கிருபை இருக்குதுங்க. ஹல்லேலூயா. என்னிடத்துல யாக்கோபு 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்கே யாக்கோபு எழுதுகிறார், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அதிகமான கிருபை அளிக்கிறார்.
இந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். Thorn became the channel of the power of God. பவுலுடைய வாழ்க்கையில் இந்த முள்ளு, நல்லா கவனிங்க, இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல தண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு சேனல் போடுவாங்க, அப்படி தானே? இந்த கான்ட்ரூட் இல்லாவிட்டால் அந்த பைப்பு அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. இப்போ தேவனிடத்துலேருந்து நம்மளுக்கு வல்லமை பாஸ் ஆகிறதுக்கு பவுலுக்கு இருந்தது தான். ஹல்லேலூயா. அந்த முள்ளு மூலமாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தாங்க. ஹல்லேலூயா. இந்த பவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அதை கர்த்தர் தம்முடைய வல்லமைக்கு சேனலாக கர்த்தர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அதை மாற்றுவார். ஆகவே கிருபையை சார்ந்து கொள்ள, கிருபையை பற்றி கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கிருபை இழந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் அந்த கிருபை பிடிச்சுக்கணும். அதை குறித்து தான் சாயங்காலம் பேசலான்னு இருக்கிறேன். எபிரேயர் 12 அதிகாரத்தில் நீங்கள் 2 வார்த்தை இருக்குது. அங்கே கிருபையை இழந்துடாதுங்க. கடைசி வசனம் கிருபையை பற்றி கொள்ளுங்க அப்படின்னு போட்டிருக்கு. கிருபையை இழந்துடாதுங்க, கிருபையை பற்றி கொள்ளுங்க. 11ஆம் வசனத்தில் நினைக்கிறேன், கிருபையை இழந்து விடாதபடிக்கு. கடைசி வசனத்தில் கிருபையை பற்றி கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில் அந்த கிருபையை பற்றி கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த கிருபை எது? போதுமான கிருபை. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பலவிதமான நெருக்கத்தில் இருக்கலாம், பலவீனத்தில் பாடுகள் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் பார்த்து சொல்ல, உம்முடைய கிருபை எனக்கு போதும், உம்முடைய பலன் என்னுடைய சரீரத்தில் விளங்குவதாக, என்னுடைய பிரச்சனைகளில் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா என்று சொல்லுவீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை இந்த மாதத்திலே கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை அளவற்ற கிருபை, சகலவிதமான கிருபை, சகல கிருபையும் பொருந்திய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே சொல்கிற பாருங்க 10ஆம் வசனத்தில், நான் பலவீனமாக இருக்கும்போதே பலம் உள்ளவனாக இருக்கிறேன். when I am weak then I am strong. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு ஆண்டவர் தருவாராங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற காரியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. இதில் உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக, இதில் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக என்று ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது அது அந்த பாடுகள், அந்த பிரச்சனைகள், அந்த முள், அந்த என்னவா இருந்தாலும் சரி, அதன் மூலமாக கர்த்தருடைய கிருபை நமக்குள்ளாக இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளாக இறங்கி வருவதற்கு அது காரணமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே பவுலுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க. அதுதான் நீங்கள் 9ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி கர்த்தருடைய வாக்குத்தத்தம். 2வது பகுதி பார்த்தீங்கன்னா அதுக்கு அவரே அப்படியே, ஆண்டவரே நான் கேட்டது ஒன்று, நீ என்னவோ தரீரு அப்படிலாம் எது பேசலை. நான் கேட்டது முள்ள நீக்கினா தான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லலை அவர். நாமளாக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், நீர் பார்த்துக்கு என்னவோ சொல்கிறீரே அப்படின்னு சொல்லல. பவுல் உடனடியாக அதே வசனத்தில் அவருடைய ரெஸ்பான்ஸை பார்க்குறோம். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமை. 9ஆம் வசனம், கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி நான் சந்தோஷமா எல்லா காரியத்திலும், கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுறதுக்கு ஏற்று பேசுறாதுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. அந்த கிருபைக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அந்த முள்ளு பெருசாகவே தெரியாது. ஹல்லேலூயா. ஒன்று இருக்குது, அது மூலமாக ஒரு பவர் வந்துகிட்டே இருக்குன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை தாங்கிறது மாத்திரமல்ல, அதன் மூலமாக வல்லமை வெளிப்பட்டுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கொட்டிட்டு தான் இருக்குது, உண்மைதான். அது எத்தனை நாள் கொட்டுதுன்னு தெரியல, சாவர வரைக்கும் கொட்டிட்டு தான் நினைக்கிறேன். ஆனால் அதன் மூலமாக தேவ வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. நம்ம வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் சில நேரத்தில் சில காரியங்களை அனுமதிச்சிருப்பார் என்று சொன்னால் அதை குறித்து முறுமுறுக்காதபடிக்கு ஆண்டவருடைய கிருபையை பற்றிக் கொள்ளுங்கள், கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமை அதில் வெளிப்பட ஆண்டவர் நோக்கி சொல்லுங்கள். ஆண்டவரே, பவுலுக்கு சொன்னது போல நீர் என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவீராக. கிறிஸ்துவின் வல்லமை. இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். எனது வல்லமையின் ஆண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகள் மூலமாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் மூலமாக நமக்குள்ளாகவும் நம்மூலமாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட நம்ம அர்ப்பணிப்போம். எல்லாம் எளிமையாக இருக்கலாமா? ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. அந்த கிருபை அளவற்ற கிருபை அது. ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத கிருபை அது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொன்றும் ஒரு நோக்கத்திற்காக தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மூலமாக கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். இங்கே வந்திருக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபையை உனக்கு அதிகமாக தருவேன்.
ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதுக்கு நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது. வாழ்க்கையில் பாடுகளே நீங்காதுன்னு சொல்கிறதில்ல. சில நேரத்தில் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்த காரியம் நீங்கள் ஜெபம் பண்ணியும் போகலை அப்படின்னா அது ஒரு நாள் போகும். ஆனால் அது வரைக்கும் அந்த கிருபை நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த கிருபை நம்மை ஹல்லேலூயா நடத்தி கொண்டே இருக்கும். அது தாங்குகிற கிருபை. இட்ஸ் a sustaining grace. அது திருப்தியாக்குகிற கிருபை. காலைதோறும் உடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா.